இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் மசாலா. அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ ஈரலில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிதளவு சீரகம், சிறிதளவு சோம்பு, 10லேருந்து 15 வரை மிளகு, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, சிறிதளவு இஞ்சி, சின்ன வெங்காயம் 4லேருந்து 5 வரை சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 5 டேபிள் ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே சிறிதளவு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, 15லேருந்து 20 வரை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துறேன். இந்த மசாலாவோட இப்போ பொடி சேர்த்துக்கலாம். சிறிதளவு மல்லிப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், எல்லா பொடியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ஈரலை இதோட சேர்த்துடலாம். ஈரலில் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். லிவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரை தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகிறதுக்கு 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரை டைம் ஆகும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஈரல் நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ கடைசி இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன்.